ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம துளசிக்கு வெற்றி ஃபேமிலி பண்ணுறதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் தாலி செயின் போடுறதுக்காக வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நகையை ரகு தான் திருடி இருக்காரு. ரகு திருடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ரகுக்கு சிவராமன் மேல பயங்கர கோவம். ஏன்னா அவரோட பென்ஷன் பணம் 30 லட்சத்தை அப்படியே தூக்கி கேசவனுக்காக தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த 5 பவுன் செயின் அப்படியே துளசிக்கு போடலாம் நினைக்கிறாரு. இப்படியே இவங்களுக்கே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜம்பாமா உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல சிவராமன் நகையை போய் பார்த்தனுமே, நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. துளசி, அஞ்சலி இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, 5 பவுன் செயினை நான் வாங்கி இதுல தாமா வச்சிருந்தேன், இந்த நகையை காணோம், இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு, சிவராமா இப்போதைக்கு நம்மளுக்கு வர வழி தெரியல, நான் ஒரு செயினை தரேன், அந்த செயினை போடு அப்படின்னு சொல்லிட்டு செயினை கொடுக்குறாங்க. இந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு அபிராமி கிட்ட சொல்றாங்க, அப்படியே துளசிக்கு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அபிராமி செம்ம கடுப்பாக்குறாங்க. அப்ப என்னோட புருஷன் இல்லாதப்பதான் நீங்க இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து குதர்க்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட துளசி செம்மையா கடுப்பாக்குறாங்க. அத்தை, நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப எல்லை மீறி போறீங்க, எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிய செம்மையா கேக்குறாங்க. அப்போ வெற்றியும் பேசுறாங்க, அம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க வீடை குறை சொன்னீங்க, அவங்க போட்ட சாப்பாடை குறை சொன்னீங்க, சரி இப்ப எதுக்காக புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க, அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு போறாங்க விடுங்களேன், அவங்க பொண்ணுக்கு தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசி ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி செம்மையா கடுப்பாக்குறாங்க. அப்போ அந்த நகையை எடுத்து துளசி கிட்ட போடும்போது அந்த நகையை பார்த்ததுமே அபிராமி சொல்றாங்க, சமந்தி கொஞ்சம் நில்லுங்க, அந்த நகையை பார்த்தா தங்கம் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, இது ஒரிஜினல் தங்கம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க வந்து ஆச்சாரியா வர வச்சு இது உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா வர வைக்கிறாங்க. இதை பார்த்து துளசிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இதுக்குதான் நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் விருந்துக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இல்லாம இப்போ நகையிலலாம் வந்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வெளுத்து வாங்குறாங்க துளசியும் தீபாவும். இதை கேட்ட வெற்றி வந்து, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அபிராமிய சொல்றாங்க. ஆனா அபிராமி அந்த இடத்த விட்டு போகாம அப்படின்னு நிக்கிறாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, வேணாம் விடுங்க, அவங்க இங்கே இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த நகையை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நகைய ரகு எடுத்த மாதிரியும் காட்டுறாங்க, மீனாட்சி எடுத்த மாதிரியும் காட்டுறாங்க. இப்படியே இந்த 2 நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னமோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஏன்னா அபிராமி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மீனாட்சி மேல சந்தேகமா இருக்கு, இந்த சைடு நம்ம ரகு மேலேயும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரகு தான் வந்து அந்த நகையை பாக்கெட்ல போட்ட மாதிரியும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அக்கா கிட்ட சர்ப்ரைஸா இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம மகேஷ் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அஞ்சலி வந்து இந்த குழந்தைய அபார்ட் பண்ணவே மாட்டா. இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம அபார்ட் பண்ணாதான் அஞ்சலி கூட நம்ம சந்தோஷமா வாழ முடியும். எனக்கு அஞ்சலிக்கு நான் அவ்வளவுதான், எங்க 2 பேருக்கு இடையில யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது, அது என்னோட குழந்தையா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க அம்மா வீட்டுல எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அஞ்சலி கிட்ட மகேஷ் கேக்குறாங்க, என்ன அஞ்சலி டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி நீ இப்பவுமே கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கு, வயித்துல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னைய சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி மேல செம்மையா கோவப்படுறாங்க. அஞ்சலி போய் படுத்ததுக்கு அப்புறம் மகேஷ் வந்து அஞ்சலிவே சுத்தி சுத்தி வராங்க. அஞ்சலி பாவம் டயர்ட்ல செம்மையா தூங்குறாங்க. அஞ்சலி கிட்ட போயிட்டு, அஞ்சலி ஏந்திர அப்படிங்கிற மாதிரி தான் மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அஞ்சலி எந்திரிச்சு பாக்குறாங்க. என்னாச்சு மகேஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, எப்படி அஞ்சலி தூக்கம் வரும், நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வரியே, என்னைய சாப்பிட்டியா என்னன்னாவது கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட மகேஷ் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் சொல்றாங்க, நான் சொன்னது நடந்துருச்சா அஞ்சலி, உன் வயித்துல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ என் மேல காட்டுற அக்கறை பாசம் எல்லாமே குறைஞ்சிரும் சொன்ன, அது பாரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, நான் எங்க அம்மா வீட்டுல பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்கேங்க, ஏற்கனவே அந்த டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற ஏன் இப்படி டென்ஷன் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து நடந்த எல்லா
விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுலயே வாங்காத மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, "அதெல்லாம் எனக்கு தெரியாது அஞ்சலி. ஒழுங்கா நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிரு. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அப்படி இல்லன்னா நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அது என்னால தாங்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு மகேஷ பார்த்ததுமே பயம் வருது. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "இல்லங்க நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன். இது நம்ப குழந்தை. நம்பளோட அடையாளம் தான் இந்த குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா மகேஷ் வந்து கேட்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல மகேஷ் வந்து அஞ்சலிய பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. "அஞ்சலி ஒழுங்கு மரியாதையா நீ இந்த குழந்தைய கழிச்சிரு. அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பயங்கரமா பேசுறாங்க. நம்ம அஞ்சலி பயங்கரமா உட்கார்ந்து அழுகுறாங்க. இந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு கூட தெரியல அஞ்சலிக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் கன்னட சீரியல்ல போய்க்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு கவின்க்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மகேஷ் வந்து ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் கவினுக்கு கால் பண்றாங்க. கவினுக்கு கால் பண்ணி மகேஷ பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "கவின், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். மகேஷ் வந்து என்னை இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாரு. இப்ப நான் கன்சீவா இருக்கேன். அந்த குழந்தைய கலைக்க சொல்லி ரொம்பவே என்னைய டார்ச்சர் பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கவின் கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட கவின் வந்து, "நீ பயப்படாத அஞ்சலி. நீ தைரியமா இரு. நீ தைரியமான பொண்ணாச்சே. நீ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தைரியம் சொல்றாங்க கவின். இத கேட்ட அஞ்சலி சொல்றாங்க, "இல்ல கவின், நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என் குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு கவின் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. ஆனா மகேஷ் வந்து இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால பார்த்துக்கிட்டே இருக்காரு. "யார் கூட அஞ்சலி இவ்ளோ நேரம் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயாவது சொல்லிடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப அஞ்சலி எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க, "என்னாச்சு அஞ்சலி? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "இல்லங்க கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து காஃபி போட்டு குடுக்குறாங்க. அந்த காஃபிய குடுக்க கூட அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதுல ஏதாவது கலந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி தான் இப்ப அஞ்சலிக்கு யோசனை வருது. மகேஷ் சொல்றாங்க, "பயப்படாத அஞ்சலி. நான் ஒண்ணும் அவ்ளோ கொடூரமானவன் கிடையாது. இதுல நான் எதுவுமே கலக்கல. நீ தைரியமா இந்த காஃபிய குடி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபிய குடுக்குறாங்க. ஆனா அஞ்சலி வந்து அத குடிக்கல. அப்படியே கீழ ஊத்திர்றாங்க. இது மகேஷ்க்கு தெரிஞ்சிருது. மகேஷ்க்கு தெரிஞ்சு பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்னாச்சு அஞ்சலி? ஏன் இப்படி பண்ற? அந்த குழந்தைக்காக நீ என்னையவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டல்ல? இது கொஞ்சம் கூட சரியில்ல அஞ்சலி நீ பண்றது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மகேஷ் வந்து அஞ்சலிய கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி பயந்துட்டு ரூம்ல போயிட்டு உட்கார்ந்துடுறாங்க. வெளியில நின்று மகேஷ் கதவ தட்டிக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி "கதவ தொற, கதவ தொற" சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி கதவ ஒரு வழியா தொறந்துடுறாங்க. தொறந்ததுக்கு அப்புறம் மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சாரி கேக்குறாங்க. "சாரி அஞ்சலி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. இது நம்ம குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட அப்படியே சமாதானமாகற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம அஞ்சலிக்கு மகேஷ பார்த்துட்டுமே செம்ம பயம் தான் இருக்கு. ஏன்னா என்னைக்கு இந்த சைக்கோ எப்ப எப்படி மாறுவான்னு சொல்லவே முடியாது. அதனால நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தான் கன்னடத்துல போய்கிட்டு இருக்கு. மகேஷ் வந்து அஞ்சலியோட குழந்தைய அபார்ட் பண்ணிருவாங்க. "இந்த சைக்கோ கூட என்னால வாழவே முடியாது. தன்னோட குழந்தையவே அழிச்சிட்டான் இந்த சைக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ கூட போறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த சைக்கோ மகேஷ் வந்து இனிமேட்டு நம்ம அஞ்சலிய என்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ண போறாருன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.